நான் போயிட்டு வந்துடுறேன். தாண்டிடுச்சுடா. ஊர் மொத்தமும் நம்ம வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. மார்க்கமா முடிக்கிறேன். என்னதாண்டா நடக்குறீங்க? இல்ல விளையாடி இவங்க அப்பா முடியாம இருக்காரு. இவங்களால பார்க்க முடியல. அப்பதான்டா. தப்புதாம்மா. ஆனா நீ அவருக்கு ஒண்ணும் ஆகலன்னா நாம எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு வரவங்கலாம் நீ கொஞ்சம் இருடா. நைட்டு வந்ததும் ஊர் முழுக்க இதே பேச்சாதான் இருந்துச்சு. உன் வீட்டுக்கு எப்படி பெரிய விஷயமா அவங்களால நம்ப முடியாம இருந்துச்சோ, டிரைவரா போன இடத்துக்கு பொண்ணு கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டான். ஒண்ணுமே புரியும் எப்படி இருக்கும்னு நீ யோசிப்பாரு. அப்படி கூப்பிடல. உங்களை மாதிரி எனக்கும் ஒரு அண்ணன் இருக்காரு. நான் பண்ண இந்த கல்யாணத்தால அவன் என்னை வெறுத்துட்டு எங்க வீட்டுல எல்லாருமே என்னை வெறுத்துட்டு கிட்டே பெஞ்சுன்னு இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குடும்பம் தான் எனக்கு இல்ல. எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் தான். போட சொல்லிருந்தா அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. நான் ரொம்ப பெருசா நினைக்கிறேங்க. இருக்குமா நான் உண்மைன்னு சொல்லல. இந்த கல்யாணத்தை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு தெரியுமா? ரெஜிஸ்டர் மேரேஜ். நாங்கெல்லாம் கூட திருவண்ணாமலைக்கு வந்தோம். மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. அப்பதான் வீட்டுல இருக்கிறவன்னு சொன்னாரு. ஹாஸ்டல்ல அடுத்து வேற பிரச்சனை வர்றதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம். கல்யாணம் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோம். பண்ணலன்னா கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. அந்த ஸ்டேஷனுக்கு போனா எங்க கல்யாணம் படிக்கிற மாதிரி நடிச்சு என்னால முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஹெல்ப் பண்ணிதான் வந்தாரு. எனக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப இவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிருங்கன்னா சாரிண்ணா ப்ளீஸ். அவங்கதான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரே அடம். ஏதாச்சும் ஹாஸ்டல் பார்த்துட்டு போயிடுறேன். அப்படி சாரிண்ணா ப்ளீஸ்ண்ணா. உங்ககிட்ட நான் எதுவும் சொல்றேன். இவன் சொல்லியிருக்கானாலும் எனக்கு தெரியும். தங்காத வீடு. எங்க அம்மா அவங்களும் போயிட்டாங்க. வந்தாலும் போயிடுவாங்க. போகும்போதே இங்க உள்ளவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் நீ இந்த வீட்டு படியேறி வந்ததும் பொண்ணு வந்துருச்சு. நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எனக்கு சம்மந்தமே இல்ல. அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள பயமாவே இருந்துச்சுமா. நீயும் நாளைக்கு போறேன்னு சொல்ற. ஐயோ நான் உன்ன ஒண்ணுமே சொல்லலம்மா. கிடையாது. இந்த வீட்டுல எப்படி உனக்கு இங்க இருந்தாலும் அந்த சத்தம் கேட்கும். எல்லாம் இந்த வீட்டோட இப்ப மூணாவது நீ. இனிமே அவங்க சந்தோஷமா இந்த வீட்டை கவலையா இருக்கு. போதும்